கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு என்று எல்லாருக்கும் நமக்கு தெரியும். யாக்கோப்புடைய மகன். அவன் சகோதரரால் வஞ்சிக்கப்பட்டு அவன் இஸ்மவேலுக்கு விற்று போடப்படுகிறான். இஸ்மவேலிடத்திலிருந்து எகிப்தியர் வாங்கி கொள்ளுகிறார்கள். அவன் அங்கே ஒரு அடிமையாக தான் போகப்படுகிறான். ஆனால் என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால அங்கே மேன்மையான இடத்துல அவன் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் உடைக்கப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, வேதனைப்பட்டு நீங்கள் இருக்கலாம். உங்களை பரலோகம் வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறது. தேவன் யோசேப்பை பார்த்து கொண்டே இருந்தா, யோசேப்போட இருந்தா. அதனாலதான் அவன் காரியமாக நடக்கிறான். யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், குடும்பத்தை எப்படி பார்க்கணும், எல்லாவற்றையும் யோசேப்புக்கு இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்போட உண்மையினால இல்லை, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால தான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். அப்பதான் அந்த காரிய சித்தி இருக்கும். இப்போ வேத தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எஜமானுடைய வீட்டில் ஒரு சிலர் தான் இருந்திருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் தனியா ரூம் கொடுத்துருக்கலாம், தனியாக தங்க வச்சிருக்கலாம், இல்லை அடிமைக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் போர்த்திபார் செய்யலை. ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தா. கர்த்தர் யோசேப்போட இருந்தா. நம்ம கூட கர்த்தர் இருக்காரா? சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம காரியம் சுத்தியம் உள்ளவங்களா இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளுக்கு காரிய சித்தியை தாரும். நீங்க எங்களோடு இருங்க. நீங்க எங்க கூட இருக்கிறீங்களா? அதைத்தான் நாங்கள் தினமும் சோதித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்ய முடிச்சு வைக்கிறோம். இந்த நாள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தரா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.